பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 27, இறை வார்த்தை 4. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்த உடனே அநேக பேர் அவர்கள் கடந்து சென்று தன்னுடைய முகங்களை கழுவிவிட்டு கண்ணாடி முன்பாக நின்று அவர்கள் தன்னுடைய அழகை ரசிப்பார்கள். நீங்கள் இதை பார்த்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒரு அனுபவம் இருக்கலாம். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம், அவனுடைய விருப்பமாய் இருக்கின்றது. எவ்வாறு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மற்றவர்களுக்கு முன்பாக தான் ஒரு அழகு உள்ளவன், அழகு உள்ளவள் என்பதை காட்டிக்கொள்ள தன்னை அழகுபடுத்திக் கொள்கிறானோ, அதே போல் ஆண்டவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கக்கூடிய வேளையிலே மிகவும் அழகு உள்ள ஒரே ஒரு மனித தெய்வம் இந்த உலகத்தில் இருந்தார் என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய அழகை நாம் பார்த்திருக்கிறோமா? அவருடைய அழகை நாம் ரசித்து இருக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் அழகு படைத்த ஒரு மனிதனையோ அல்லது ஒரு இளம் பெண்ணை நாம் பார்க்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் எவ்வளவு அழகாக இந்த பெண்ணை படைத்திருக்கின்றார், இந்த சகோதரனை படைத்திருக்கின்றார், நல்ல மூக்கும் மொழியுமாக இருக்கின்றார்களே என்று நாம் சொன்னது உண்டு. அதே போல் சில இயற்கையை நாம் பார்க்கக்கூடிய வேளையிலே, அழகான பூக்களை பார்க்கக்கூடிய வேளையிலே, செழிப்பான மரங்களை பார்க்கக்கூடிய வேளையிலே, கனி தரக்கூடிய மரங்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே நாம் இதே போல் சொன்னது உண்டு. இந்த பூ எவ்வளவு அழகாக இருக்கின்றது, இந்த மரம் எவ்வளவு அழகாக இருக்கின்றது, இந்த கனி எவ்வளவு சுவையாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் சொன்ன நாட்கள் உண்டு. அதே போல்தான் ஆண்டவர் நாம் உற்று நோக்கக்கூடிய வேளையிலே அவர் பூரண அழகுள்ளவராய் இருந்தார். இவை எல்லாவற்றையும் படைத்த கடவுள் இவை எல்லாவற்றையும் கண்டு மிகவும் நல்லதாக இருக்கிறது என்று கண்டவர் அவர் எப்படி ஒரு அழகுள்ளவராய் இருப்பார் என்பதை நாம் ஆய்ந்தறிய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் தாவீது அழகாக பாடுகின்றார். நான் ஆண்டவருடைய அழகை நான் காண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். அந்த அழகு தெய்வத்தை நான் ஒவ்வொரு நாளும் என் கண் முன்பாக வைத்து அவரை சந்தித்து நான் அவரோடு பேச வேண்டும் என்பதற்காக அவருடைய இருப்பிடத்தை தேடி நான் செல்ல வேண்டும். அவரை நாடி சென்று அவரிடம் பேசி அவருடைய அழகை நான் ரசிக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 53 அதிகாரம் 2வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எவ்வளவு பூரண அழகுள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி இளம் தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். ஆண்டவராகிய கடவுளுக்கு முன்பாக அவர் ஒரு இளம் தளிர் போல் இருந்தார். மழை காலங்களில் எவ்வாறு ஒரு மரம் அது தன்னுடைய தளிரை வெளியே கொண்டு வருகிறதோ, அழகாக முளைத்து வருகின்றதோ, அதே போல் மென்மையாக அழகு உள்ளவராக அவர் ஆண்டவருக்கு முன்பாக அவர் வளர்ந்து வந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோனியாருடைய ஒரு வாழ்க்கை நாம் அறிந்து பார்த்தோம் என்றால் அதில் ஒரு நிகழ்ச்சி சொல்லப்பட்டு இருக்கின்றது. புனித அந்தோனியார் அருட்சகோதரராய் இருக்கின்றார். அவரோடு கடவுள் கூட இருக்கின்றார். ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுவதுதான் அவருடைய விருப்பம். அவரை களப்பணிக்காக அனுப்புகிறார்கள். அவருடைய உடன் சகோதரர்கள் வழியாக எல்லோரும் சேர்ந்து களப்பணிக்காக சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் குருமணத்தில் படிக்கக்கூடிய நேரத்திலே கடைசி வாரத்தின் கடைசி நாட்களில் அவர்கள் ஒரு இடத்திற்கு கடந்து சென்று ஒரு நாள் தங்கி இருந்து அந்த குருவானவருக்கோ அந்த பங்கு மக்களுக்கோ உதவி செய்துவிட்டு கடந்து வருவார்கள். அப்படி ஒரு முறை புனித அந்தோனியார் தன்னுடைய சக அருள் சகோதரர்களோடு கடந்து செல்லக்கூடிய வேளையிலே அவர் அந்த பணிகளை முடித்துவிட்டு திரும்ப வருகின்றார்.
வரக்கூடிய நேரத்திலே அவர் ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்க்கின்றார். அந்த அழகான பெண்ணை பார்த்த உடனே அவர் திகைத்து போய் அதில் நின்று விடுகின்றார். அதை பார்த்த சக அருள் சகோதரர்கள் அவருடைய குருமடத்திற்கு கடந்து வந்து அங்கு இருந்த அவருடைய நிர்வாக பொறுப்பாளரிடம் சொல்லுகின்றார். இப்படி புனித அந்தோனியார் அவர் அந்தோனி அங்கு நின்று அந்த ஒரு பெண்ணை பார்த்து ரசித்துக் கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி, அன்பார்ந்தவர்களே, சில நேரங்கள் கழித்து அந்தோனியார் திரும்ப தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்தார், குருமடத்திற்கு கடந்து வந்தார். அப்பொழுது அந்த சபையின் தலைவர் அவரை கூப்பிட்டு, அந்தோனி, இவர்கள் சொல்வது எல்லாம் உண்மையா என்று சொல்லி அவரிடம் கேட்டார்கள். உன்னோடு கூட வந்த அருட் சகோதரர்கள் சொல்கிறார்கள், நீ ஒரு பெண்ணை உற்று நோக்கி கொண்டு இருந்தாயாமே என்று சொல்லி. அப்பொழுது புனித அந்தோனியார் அந்த குருமட தலைவரிடம் சொல்லுகின்றார், ஆம், நான் அந்த பெண்ணுடைய அழகை நான் ரசித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் இந்த பெண்ணை இவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்றால் இவரை படைத்த கடவுள் எவ்வளவு அழகுடையவராய் இருப்பார் என்பதை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் என்று சொல்லி அவருக்கு பதில் வைத்தார். ஆம், அன்பார்ந்தவர்களே, புனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய அழகை அந்த தேவாலயத்தில் அவர்கள் கண்டுகொண்டார்கள். எனவே தான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஆலயம் அழகாக இருக்கின்றது, ஆண்டவருடைய பிரசன்னம் அதில் நிரம்பி இருக்கின்றது. ஆண்டவருடைய அழகை காண்பதற்காக, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்காக கோயில்களுக்குள் கடந்து செல்லும் பொழுது உண்மையிலே நாம் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை கடவுள் நமக்கு உருவாக்கி தருகின்றார். எஸ்ஐயா 11வது அதிகாரம் 1வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு இளம் தளிருக்கு ஒப்பிட்டு அழகாக எஸ்ஐயா தீர்க்கதரிசி மீண்டும் மீண்டுமாக சொல்லுகின்றார். எஸ்ஐயா 4வது அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அந்நாளில் ஆண்டவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் வாய்ந்ததாய் இருக்கும் என்று சொல்லி, ஆண்டவர் உருவாக்கிய அந்த தளிர் அழகும் மேன்மையுடையதாய் இருக்கும். அதே போல்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது உலகத்திற்கும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் இருந்தார், பூரண அழகுள்ளவராய் இருந்தார். எனவேதான் அவர் தனிப்பட்ட முறையில் தந்தை கடவுளை தேடி சென்று ஒவ்வொரு நாளும் ஜெபித்து அந்த வல்லமையை பெற்றுக் கொண்டார். ஆனால் பாருங்கள், உங்களுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்த அவர் அந்த மனித அழகே இல்லாமல் அவர் இந்த உலகத்தில் இருந்தார் என்று எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் 53வது அதிகாரம் 3, 4, 5 வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம். ஆம், அன்பார்ந்தவர்களே, எனவே அழகுள்ள தெய்வத்தை தேடி வருவோம். அவர்களிடம் இருக்கக்கூடிய அழகை போல் நமக்கும் அழகை கொடுத்திருக்கின்றார். அந்த அழகை கொண்டு கடவுளை மேன்மைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பார். எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தை இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே புதிய ஆவி எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே உமது அழகை ரசிக்க, உமது அழகை பற்றி தியானிக்க நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி, வல்லமையான உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உமது சாயலாக எங்களை படைத்தீர். ஆனால் உருவத்தில் வேறுபட்டு இருந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய உள்ள அழகை காண்பதற்காக நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை தேடி வருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி, இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் அழகுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே உம்முடைய அழகு எல்லாவற்றையும் இழந்து என்னுடைய பாவங்களுக்கு பலியாகி ஆண்டவரே பார்ப்பவர்கள் முகத்தை மூடிக்கொள்ளும் அளவுக்கு கல்வாரி பழியை நீர் ஏறெடுத்துக் கொண்டிரே. சுவாமி, இந்த நேரத்தில் அதற்காக உமது பாதம் தொட்டு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, வரக்கூடிய நாட்களிலும் பாவங்கள் செய்து விடாதபடி, பாவத்திற்கு அடிமையாகி உம்முடைய அழகை நாங்கள் கெடுத்து விடாதபடி வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தருவீராக. ஆண்டவரை, இளம் தளிர் போல் நீர் தந்தை கடவுளுக்கு முன்பாக அமர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். சுவாமி, தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உமது வல்லமை நாள் நிரப்புவீராக. பாவத்தில் விழக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்திலே அதிலிருந்து எங்களை தப்புவித்து ஆண்டவரே உமது அழகை காண, ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்க நல்ல மனநிலையை தந்திடுவீராக. தந்தையே, நீர் எங்கள்
எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகின்றீர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, சங்கீதம் 27வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையில், என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி, தகப்பனே, அநாத இல்லங்களில் இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். கைவிடப்பட்ட குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். திரு ஓரத்தில் பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. அது அவர்கள் செய்த பாவமோ அல்லது அவர்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவமோ என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் சுவாமி. அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்து அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை எப்பொழுதும் அவர்கள் நேர்மையாக வாழ, உண்மையோடு வாழ அந்த பிள்ளைகளையும் எழுப்பிடுவீராக. அனாதையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மறுவாழ்வை கொடுத்திடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன், இந்த நாளிலும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். உமது பாதம் தொட்டு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுக்கு நீர் நிழலாய் இருந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, திரு பாடலில் 121:5 சொன்னதுபடி, ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவரும் வலப்புறத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழல் ஆவார் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் உம்மை எங்களுடைய வலப்புறத்தில் வைத்து நடக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தருவீராக. நிழலாய் எங்களை தொடர்ந்து வந்து நீர் ஆசீர்வதிப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலே எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பல்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய அழகை நாம் ரசித்திருக்கின்றோம். நாமும் பூரண அழகுள்ளவர்களாய் வாழ்ந்து அழகுக்கு பின்பாக சென்று நம்முடைய ஆத்மாவை இழந்து விடாதபடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த நேரத்தில் பூரண அழகுள்ளவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.